everyone. நாம இந்த வீடியோல டிரெக்டா சப்ஜெக்ட் உள்ளுக்கே போக போறோம். அதாவது எம்ஐடில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில இது ரொம்பவுமே ஈஸியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டா இருக்குது. இந்த சப்ஜெக்டோட ஓவர்வியூவை தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு கணனியை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் ஒரு வேலை தளங்கள்ல கணனியை பாவிக்கும் போது அவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் தியரட்டிக்கலா இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் மிச்சம் ஈஸியா இருக்க போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மொத்தம் 4 டாபிக் தான் இந்த சப்ஜெக்ட் உள்ளுக்கு இருக்கு. அதுல முதலாவது டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக், அதாவது ஓஎஸ் சொல்லி சொல்லுவோம். இது முதலாவது சாப்டர். ரெண்டாவது சாப்டர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். மூணாவது சாப்டர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். நாலாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஸோ இந்த 4 சாப்டரும் தான் உங்களோட எம்ஐடியோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டாபிக் இந்த 4 தான். இதுல நாங்க பார்க்க போற முதலாவது டாபிக் தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு மனுஷன் எடுத்தோம்னா அவன் வேலை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு மூளை தேவையோ, இப்ப ஒரு மூளை இல்லாம அந்த மனுஷனால செயற்படையலாது. இப்ப அதே போலத்தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இருந்தும் எங்களுக்கு கீபோர்ட் இருக்கலாம், மானிட்டர் இருக்கலாம், மவுஸ் இருக்கலாம், பென்ட்ரைவ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இல்லாட்டி அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதாவது எங்களோட கம்ப்யூட்டரை நாங்கள் யூஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதைத்தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் இந்த எம்ஐடியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் சப்ஜெக்ட்ல முதலாவது படிக்க போற டாபிக் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அதுலேயும் நாங்கள் படிக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 11 அப்படிங்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல மட்டும்தானா இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்லை. கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்லை, மொபைல் போன்லயும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாருமே எப்படியும் ஸ்மார்ட் போன் பார்ப்பீங்க. உங்களோட ஸ்மார்ட் போன் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல தான் ஒர்க் ஆகுது. சில நேரம் என்னோட போனை நாங்க மிஸ் ஆகி அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை டெலிட் பண்ணிட்டோம்னா சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் சாஃப்ட்வேர் வைத்து போனுக்கும். ஸோ கடையில போய் நாங்கள் சாஃப்ட்வேர் போட்டு எடுப்போம். அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற விஷயம். ஸோ நாம என்னோட கெஃபோ சப்ஜெக்ட்ல படிக்க போற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்ப கணனிகள்ல நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் அது விண்டோஸ் தான். இப்ப விண்டோஸ் தவிர ஏற்கனவே ஐடி அடிக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது, ஹண்டான லினக்ஸ் இருக்குது, அது கலி லினக்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அது மெசிண்டோஸ், மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுல ஒரு பாப்புலரான இப்ப கரண்ட்லி நாங்க படிக்க போறது விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை படிப்போம்னா, விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி பயன்படுத்துது ஏன்னு சொன்னா, இப்ப விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல தான் நாங்க மிச்சமிக்கக்கூடிய 3 டாபிக், மொத்தம் 4 டாபிக் தான், 4 சாப்டர் தான் இந்த கெஃபோ சப்ஜெக்ட். இதுல மிச்சமிக்கிற 3 சப்ஜெக்ட் இருக்குது, 3 டாபிக், அதாவது வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். இந்த 3 சாப்டருமே நாங்க இந்த 3 சாப்டர்ல உள்ள அந்த சாஃப்ட்வேர்ஸையும் நாங்க எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ண போறோம்னா அதான் எனக்கு விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாலதான் நாங்க இந்த விண்டோஸ் 11 ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிக்க வேண்டும்.
இதுள்ளுக்கும் நாங்க படிக்கிற விஷயம் விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னாங்க. அதே மாதிரி அதுள்ளுக்கும் எப்படி வந்து நான் வந்து அது இன்டர்ஃபேஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம் என்று சொல்லுவோம். பயனர் இடைமுகம் என்று சொன்னாங்க யூசர் இன்டர்ஃபேஸ். அதில் இருக்கக்கூடிய ஐகோன்ஸ் இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஒன்று எப்படி இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் ஹவு டு கிரியேட் அ ஃபைல், ஹவு டு கிரியேட் அ ஃபோல்டர். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் இருந்தாங்க. அடுத்தது வந்து ஸ்டார்ட் பட்டன் இருந்தாங்க, ஐகான்ஸ் இருந்தாங்க, எப்படி ஒரு டாஸ்க் பார் இருந்தாங்க. டாஸ்க் பார்ல எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து பின் பண்ணி வைக்கலாம், எப்படி அதை அன்பின் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த விண்டோஸ் லெவலில் பார்ப்போம். அதோட சேர்த்து இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நாங்கள் எங்கெங்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ விண்டோஸ் 11 சொல்றது விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு வேர்ஷன். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் மோட்டர் பைக் யூஸ் பண்ணுவோம். மோட்டர் பைக்கில் வந்து பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு பைக் எடுத்தோம்னா ஆரம்பத்தில் அந்த பைக்கை பழைய மாடல் வந்துருக்கும். அது வந்து அப்டேட் ஆகி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு மாடல் வரும். அதே மாதிரி தான் விண்டோஸில் வந்து ஆரம்பத்தில் விண்டோஸ் எக்ஸ்பி, அதே மாதிரி வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 அப்படின்னு நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை தாண்டி தான் விண்டோஸ் 11க்கு வந்துச்சு. அப்போ இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க, என்ன அப்டேட் ஆகிக்குது, இதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம். இதான் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்ற டாபிக், இதில் பார்ப்போம். இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏனைய 3 டாபிக்கும் என்னன்னு பார்த்தோம்னா அந்த 3மே வந்து ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் சொல்ல போகல இந்த விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் குறிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி இதை மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி குறிப்பாக வேலை தளங்களில் வந்து நாங்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சில விசேடமான மென்பொருள்கள் இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதை வந்து இந்த மென்பொருள்களில் வந்து முக்கியமான மென்பொருள்களாகத்தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அதுக்கு வந்து டேட்டா பேஸ் எக்ஸஸ் என்று சொல்லுவோம். 4 டூலுமே இருக்குது. அதாவது பிலிகேட்ஸ் என்று சொல்லுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அவருக்கு நண்பன், அவருக்கு பேர் வந்து எலஞ்சு நினைக்கிறேன். அவரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷன் கம்பெனி இதில் வந்து அவங்க நிறைய டூல்ஸை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குற எல்லாம் விண்டோஸ் 11 இருக்கலாம், அதே மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரா இருக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷன் சொல்கிற கம்பெனியால் உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் மீன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். அந்த அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷன் சொல்ற ஒரு கம்பெனியை பிலிகேட்ஸும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதுல வேலைத்தளங்கள்ல பாவிக்கப்படுற முக்கியமான 4 சாஃப்ட்வேர் தான் இந்த 4 முக்கியமான சாஃப்ட்வேர். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்ற ஒரு பேக்கேஜ் உள்ளுக்கும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் சொல்கிற 4 விஷயம் இருக்குது. 4 விஷயத்தையும் தான் நாங்கள் இதில் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் மொத்தம் 3 விஷயத்தை நாங்கள் இந்த சப்ஜெக்டில் வந்து வருது. அதில் ஒன்றாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வருது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷன். இதை எதுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் அதாவது டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங். நம்ம செய்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து வேர்டில் தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த வேர்ட்னு சொல்கிற சாஃப்ட்வேர். இந்த வேர்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை இன்டர்ஃபேஸை பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்க இந்த வேர்டில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வேர்டில் இருக்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸை பார்ப்போம். இந்த இருக்கிற ஃபைல், ஹோம், இன்செர்ட்னு சொல்கிறதுக்கெல்லாம் எங்கே செல்லுவோம், இது டச்சுன்னு செல்லுவோம். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப் இருக்குது. கிளிப் போர்ட் குரூப், ஃபோன் குரூப், பேராகிராஃப் குரூப். அப்போ குரூப் என்றாங்க, டெப் என்றாங்க, ரிபன் என்றாங்க, குயிக் எக்ஸஸ் டூல் பார் சொன்னாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து எப்படி எத்தனை டெப் இருக்குது, ஒவ்வொரு டெப்பையும் வந்து நாங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுமாதிரி குயிக் எக்ஸஸ் டூல் பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது மேலே இருக்கிற குயிக் எக்ஸஸ் டூல் பாரை கீழே கொண்டு வர இயலுமா. இப்போ ஷோ பிலோட ரிபன் கொடுத்தா இது கீழுக்கு வந்துச்சு.
இப்ப எபோட ரிப்பன் கொடுத்தா இந்த குயிக் எக்ஸிட் டூல்பார் மேலுக்கு போகும். அதே மாதிரிக்கு எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ற, எப்படி ஒரு ஃபார்மட் பேஞ்சர் யூஸ் பண்ற, அதே மாதிரி ஒவ்வொரு மெயில் மேஜ்ங்கிற விஷயம், மெயிலிங் சுக்ல மெயில் மேஜ்ங்காங்க, எப்படி ஒரு மெயில் மேஜை யூஸ் பண்ற, இப்படி இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் சொல்ற சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் சொல்ற சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங், டாக்குமெண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் சொல்ற சாஃப்ட்வேர். இதுகளுக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிவி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். நாங்கள் பார்க்குற முக்கால்வாசி புக்ஸ் எல்லாமே இந்த வேர்டில் தான் வந்து டிசைன் பண்ணப்படுற புக்ஸ்களாக இருக்குது. அதான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பார்ப்போம். எக்ஸல்னு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எங்கள்கிட்ட ஒரு கணித வேலை காரணம். இப்போ எனக்கு ஒரு இவ்வளவு விஷயத்தையும் கூட்டணும், இல்லாட்டி இவ்வளவு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை ஒன்று காரணம். அதை கூட்டுற கழிக்கிற வேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டாவாக இருந்தால் நம்ம ஈஸியாக கால்குலேட்டர்லேயே செய்யலாம். ஆனால் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அதாவது பில்லியன் கணக்கான டேட்டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா அனலைசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலைசிஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜப் ரோல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு நாங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணல. ஸோ அப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை பேஸ் பண்ண பெரிய பெரிய கல்குலேஷன் வேலைகளை பார்க்கறதுக்காக வேண்டி மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷனால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான டூல் தான் என்னது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்று சொல்ற டூல். ஸோ இந்த டூல் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ல 3வது டாப்பிக்காக இருக்குது. அப்போ 1வது ஓஎஸ்ஸை பற்றி ஃபுல்லாக படிப்போம், விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி. அதுக்கு பிறகு இந்த விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எப்படி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். எக்ஸல் என்று சொல்கிற விஷயம் கணித வேலைகளை வந்து பார்க்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸ். இது எக்ஸல் சொல்றது தனி ஒரு கடலை போல. நாம எக்ஸல் சொன்னா ஜெட் ஒரு சாஃப்ட்வேர் நினைச்சிட்டோம். எக்ஸல்ல எவ்வளவு வேலையை பார்க்க தெரியுமா? இப்ப டேட்டா அனலைசிஸ் படிக்கிறார்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சொல்றது ஒரு தனி சாப்டர் இல்லை. இதுகளுக்கும் நிறைய வேலையை நாம பார்க்கலாம். டேஷ்போர்ட்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் யூடியூப் வைக்கலாம், யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் நீங்க இதை பார்த்துப்பீங்க. உங்க ஃபோன்ல வந்து பேட்டரி ஹெல்த் செக் பண்ற பேட்டரி செஞ்சர் இருக்கும். அதுக்குள்ள போனா உங்களோட பேட்டரி பெர்சென்டேஜ் இவ்வளவு இருக்குது, அதுவே உங்களோட பேட்டரியை வந்து நீ இவ்வளவு நாள் பாவிச்சிருக்கீங்க இப்படி காட்டும். இதை காட்டுறது டேஷ்போர்டு செல். அவங்க டேஷ்போர்டு எல்லாம் இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். அவ்வளவு நிறைய விஷயம் பண்ணலாம் இந்த எக்ஸல்க்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து நாங்க எதை பத்தி முக்கியமா பார்ப்போம்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச 3 சாப்டருமே சாஃப்ட்வேர் தான். அதாவது 3மே ஒரே கம்பெனியால கிரியேட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ். மைக்ரோசாஃப்ட் கோர்பரேஷன் அப்படின்னு சொல்ற பில் கேட்ஸ், அவரோட ஃபவுண்டர் அதுக்கு பில் கேட்ஸ் தான். அவரால் கிரியேட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து 3 முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இதில் பார்ப்போம். அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த 3 சாஃப்ட்வேர்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸை மெயினாக பார்ப்போம். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றது பயனர் கைமுகம். நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்சர்ட், அதே மாதிரி இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பார், இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஏரியா, செல்ஃப் இருக்கக்கூடிய ஏரியா, இதைத்தான் சொல்லுவோம் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி. இப்படி நாங்கள் 3 சாஃப்ட்வேர்ஸுக்கும் யூசர் இன்டர்ஃபேஸை பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதேமாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸல்ல முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொன்னாங்க. அதே மாதிரிக்கு டேட்டா வெலிகேஷன் சொல்ற விஷயம், டேட்டா வெலிகேஷன் சொன்னாங்க. அதே மாதிரி செல்லுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஆக்டிவ் செல்லுங்க, செல் ரேஞ்சுன்னு சொன்னாங்க. இப்படின்னு நிறைய விஷயத்த நாங்கள்
பார்ப்போம். எப்படி ஒரு செல் ரேஞ்சுக்கு வந்து ரீநேம் பண்றது எப்படி, இப்படியான நிறைய விஷயங்களை நம்ம இதுக்குள்ள பார்ப்போம். இதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பார்ப்போம். அதோட வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது, அதாவது சம்மனி சொல்றது, மேக்சிமம், மினிமம், இதில் இருக்க மெயினான ஃபார்முலாஸ். அதே மாதிரி மேக்சிமம், மினிமம், அதே போல வந்து எவரேஜ், அதே மாதிரி வந்து வி லுக்அப், ஹெச் லுக்அப் அப்படின்னு சொல்ற விஷயம், லெஃப்ட் ரைட், அதுக்கு வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாங்க இதுல பார்ப்போம். இப்ப எத்தனை பேருக்கு எக்ஸல் வந்து டெவலப்பர் சொல்ற ஒரு செப்பீச்சு, டெவலப்பர் சொல்ற நீ நார்மலா ஓப்பன் பண்ணியிருந்தா டெவலப்பர் சொல்ற செப்பீச்சர். இந்த டெவலப்பர் செப்புக்குள்ள அட்வான்ஸான விஷயங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா நாம ஒரு வேலையை பார்க்கணும்னா அந்த வேலையை ரெக்கார்ட் பண்ணிட்டு, இப்ப நான் ஒரு இதுக்குள்ள டெக்ஸ்ட் கொண்டு டைப் பண்றேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு வேலையை பார்க்கறேன். உதாரணமா இதை போல்ட் ஆக்குறேன், இதை இட்டாலிக் ஆக்குறேன், இதை அண்டர்லைன் பண்றேன். அதே மாதிரி இந்த ஃபொண்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். இதுக்கு ஃபோன் ஸ்டைல வந்து நான் டைம் நியூ ரோமனுக்கு மாற்றுவேன். இப்ப நான் இவ்வளவு வேலையையும் இந்த டெக்ஸ்டுக்கு பார்த்திக்கிறேன். இந்த இவ்வளவு வேலையையும் நம்ம விபிஎஸ் மேக்ரோனி செல்ற ஆப்ஷன், இந்த இது மேக்ரோனி செல்வோம், மேக்ரோனி செல்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்த ரெக்கார்டிங்கை வச்சு எல்லாத்துக்கும் இதே மாதிரி செய்யணும். இன்னும் 10 டெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்ல இருக்குதுன்னா இதுக்குள்ள செஞ்ச இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் சொல்ற எல்லா வேலையும் நாம திரும்பியும் அதுல செய்யாம ரெக்கார்ட் பண்ணியே பண்ண வைக்கலாம். அதைத்தான் சொல்றது விபிஎஸ் மேக்ரோன்னு சொல்லுவோம். விபிஎஸ் மேக்ரோ. அதே மாதிரி இந்த மேக்ரோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் விஷுவல் பேசிக். விஷுவல் பேசிக் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் கூட வந்து அந்த கண்டிஷன் எல்லாம் எழுதலாம். இப்படி அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த அட்வான்ஸான விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம எம்ஐடியில் மெயினாக பார்க்குறது டேட்டா வெரிஃபிகேஷன் பார்ப்போம். அதே மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சம், மேக்சிமம், மினிமம், வி லுக்அப், ஹெச் லுக்அப், அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இதில் பார்ப்போம். இதை இன்டர்ஃபேஸ்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப 3 இன்டர்ஃபேஸும் பெரும்பாலும் ஒன்றுதான். இந்த 3 இன்டர்ஃபேஸும் எங்களுக்கு ஒழுங்கா விளங்கிச்சென்றா எக்ஸாம் ஈஸியா எழுதலாம். ஏண்டா இப்ப நம்மளோட நோக்கம் வந்து எக்ஸாம்ல மார்க்ஸும் எடுக்கணும், அது மாதிரி ப்ராக்டிக்கலும் விளைக்கணும், ரெண்டும் தான் நோக்கமாயிக்கணும். இப்ப எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கும் வந்து யூசர் இன்டர்ஃபேஸை நல்லா தெரிஞ்சாலே அழகா எழுதலாம், பாடமாக்காம எழுதலாம். இப்ப இங்கிலீஷ்ல வந்து நம்ம பாடம் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் ஓட எல்லாம் தெளிவாயிக்கிங்க, நாம யோசிச்சே எழுதலாம், அழகா ஈஸியா சிம்பிளா எழுதலும். இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்று சொல்ற விஷயம். அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்று சொல்ற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர்ஸை நாங்கள் லாஸ்டா பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட பொறுத்தவரையில இது எதுக்காக பயன்படுத்துவோம் சொன்னா, நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன், அதாவது நாங்கள் ஒரு முன்வைப்பை வந்து நிகழ்த்துவதற்காக வேண்டி மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவான ப்ரெசன்டேஷன்ஸை வந்து செய்யணும். ஆனால் நாம இந்த நம்மளோட கெஃபோ சப்ஜெக்ட்ல ஒரு பேசிக் லெவலான ப்ரெசன்டேஷனை செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் படிப்போம். இதுக்கு நாங்கள் எதை படிப்போம்னு சொன்னா, இந்த இன்டர்ஃபேஸை வச்சு பார்ப்போம். அதில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, டிரான்சிஷன் என்ன, அனிமேஷன் என்ன, ஸ்லைஸோ என்ன, இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவோம், டெப்னு சொல்லுவோம். நாங்கள் ஆல்ரெடி சொன்னேன், ஃபைலுக்கு செல்றது ஒரு டெப், ஹோமுக்கு செல்றது ஒரு டெப். டெப்ல நிறைய டைப்பான டெப்ஸ் இருக்குது. இப்போ ஃபைலுக்கு செல்றது வந்து ஒரு ஸ்பெஷல் டெப். என்ன சொன்னா இது எப்பவுமே நம்ம இந்த ஸ்க்ரீன்ல ஓப்பன் ஆகாது. இது இந்த சாஃப்ட்வேருக்கு பேக் ஸ்டேஜில் தானே ஓப்பன் ஆகும். இப்போ நான் இப்போ இன்சைட்டை தட்டினா எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. இப்போ க்ரோவை தட்டினா எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. சாஃப்ட்வேர் அப்படி தான் இருக்கும். நான் வந்து ஃபைலை தொட்டினா இந்த சாஃப்ட்வேருக்கு பேக் ஸ்டேஜுக்குள்ளுக்கு போய்க்கும். அப்ப இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டெப். அதே மாதிரி கான்டெக்சுவல் டெப்னு சொல்லுவாங்க. கான்டெக்சுவல் டெப், அதாவது இப்ப இப்ப ஒரு டெப் ஒன்றும் இல்லை, இவ்வளவு டெப்பும் தான் இருக்குது. இப்ப நான் சில வேலைகளை பார்க்க போகல, புதுசா ஒரு டெப் ஒன்று உருவாகும், டெம்பரரி டெப்னு சொல்லுவோம். அதான் கான்டெக்சுவல் டெப்னு சொல்லுவோம். இப்ப நான் ஒரு ஷேப் ஓப்பன் பண்ணிட்டா இந்த ஷேப்புக்கான ஒரு ஸ்பெஷலான டெப்ஸ் வந்து இங்க உருவாகும். பாருங்க, ஷேப் ஃபார்மேட்னு சொல்லி ஒரு டெப் உருவாகிக்குது. அது மாதிரி ஒரு டேபிள் கொண்டு வந்தா ஒரு டேபிளுக்குன்னு சொல்லி ஒரு டெப் ஒன்று உருவாகும். நான் டேபிள் ஒன்று கொண்டு வந்தா டேபிளுக்குன்னு சொல்லி ஒரு டெப் உருவாகும். இது இந்த மாதிரி டெப்புக்கு சொல்றது வந்து கான்டெக்சுவல் டெப்னு சொல்லுவோம்.
அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்ல. எல்லாம் ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போக்குள்ள எல்லாம் ஈஸி. இப்ப எல்லாத்தையும் ஒரே அடிக்கா சொல்ல போக்குள்ள இவ்வளோ விஷயம் படிக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கவலை ஒண்ணு வரும். அப்படியெல்லாம் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல. ஈஸியாவே எல்லாத்தையும் படிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நான் இதை ஓவர்வியூ பண்றேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன படிக்க போறோம். இப்போ ஒரு படம் ஒன்று பார்க்கணும்னா அதுக்கு முன்னுக்கு ட்ரெய்லர் பார்த்தோம்னா படங்கள்ல எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஐடியா ஒன்று வரும். அதே மாதிரி தான் இந்த நான் இப்ப போடுற வீடியோ. இது சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்க போறோம். இப்ப என்ன படிக்கமென்றே தெரியாம படிக்கிறதை விட நம்ம இதைத்தான் படிக்கமென்ற விளையாட்டு படிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப இவ்வளவு தான் இந்த கெஃபோ சப்ஜெக்டோட டோட்டல் ஓவர்வியூ. இந்த கெஃபோ சப்ஜெக்ட் சொல்றது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் சொல்ற ஒரு சப்ஜெக்ட். அதாவது நாங்கள் வேலை தளங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை படிக்கிற சப்ஜெக்ட் தான் இந்த கெஃபோ சப்ஜெக்ட். இதுக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியா? அதுக்கு பிறகு விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 3 முக்கியமான வேலைகள் கட்டாயங்களுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சொல்ற விஷயத்தை பார்ப்போம். நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிரயோசனமாയിരിக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதோட வந்து வேர்ட்லேயும் சில விஷயத்தை நான் ஈஸியாக சொல்லிட்டேன். எக்ஸாமுக்கு எப்படி எழுதலாம் என்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் இன்டர்ஃபேஸில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதான் வந்து 2021 மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த வேர்ட் சாஃப்ட்வேர் வந்து என்ன வேலையை பார்க்கணும்னா டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்க்கு பயன்படுத்தும். ஒரு டாக்குமெண்ட் வரும். நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல வந்து ஆவணம் வந்து சொல்லுவோம். டாக்குமெண்ட்ல ஒரு ஆவணத்துல என்னென்ன விஷயம் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், அதே மாதிரி எழுத்துக்கள் இருக்கும், பேராகிராஃப் பஞ்சிகள் இருக்கும், அதே மாதிரி ஷேப்ஸ்னா அளவுருக்கள்னு சொல்லுவோம். முக்கோணம், வட்டம், சதுரம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். போர்டர் இருக்கும், ஹெடிங் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்படி ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக வேண்டி எழுத்துக்களை வடிவமைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். எக்ஸாமுக்கு எப்படி வருமெண்டா இந்த வேர்ட்ல வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு என்ன ஒழுங்க பின்பற்றணும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எழுத வரும். இப்போ உதாரணமா ஒரு எழுத்தை வந்து போல்ட் ஆக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வேர்ட்ல வந்து ரெண்டமா ஒரு டெக்ஸ்ட் அடித்து ஒரு பேராகிராஃப் அடித்து அதை வச்சு இந்த வேர்டை வந்து நம்ம பழகிக்கொள்ளணும். அதுக்கு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஈக்குவல் RAND ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட். இந்த பிரேக்கெட் உள்ளுக்கும் நமக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும் என்றும் நாம டைப் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் நார்மல் அடிச்சேன்னா ரெண்டமா சில பேராகிராஃப்ஸ் வந்துச்சு. இப்ப இதைத்தான் சொல்லுவோம் டெக்ஸ்ட் செல். இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்றதுக்காக வேண்டி வடிவமைக்கிறதுக்காக வேண்டி பாவிக்கிற டூல் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்ற டூல். இப்ப நான் இதுல இந்த பேராகிராஃப் என்ன செய்யலாம், போல்ட் ஆக்கலாம். போல்டுன்னா கடிப்பமாக்குறேன். இட்டாலிக்னு சொன்னா அண்டர்லைன் அந்த சரிஞ்ச மாதிரி ஆக்குறேன். அண்டர்லைன் தான் கீழ் கோடு போடுறேன். அதே மாதிரி ஃபோன் ஸ்டைல மாற்றிடும். டைம் வந்து மாற்றுறேன். அதே மாதிரி இதை ஃபோன் சைஸ் எழுக்கிற அளவை வந்து உயர்த்திடும், அளவை வந்து குறைக்கிடும். அதே மாதிரி அப்பர் கேஸ் லோவர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்லையோ சிம்பிள் லெட்டர்லையோ அப்படி மாற்றிடும். இப்போ நான் அப்பர் கேஸ் கொடுத்தா எல்லாம் கேபிட்டல் ஆகும், வேணாங்களா? லோவர் கேஸ் கொடுத்தா எல்லாமே சிம்பிள் ஆகும். சென்டன் கேஸ் கொடுத்தா அது ஒன்று. அது மாதிரி கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான், மிச்சம் எல்லாம் ஸ்மால்ல மாறும். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், மிச்சம் எல்லாம் ஸ்மால். ஸோ இப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக பாவிக்கிற ஒரு டூல் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்ல போனால் இந்த எக்ஸாமுக்கு எப்படி கேள்வி வருங்களா, ஹவு டு அந்த எப்படி ஒரு எழுத்தை வந்து போல்ட் ஆக்குறதுக்குரிய ஸ்டெப்பை எழுதுங்க, எப்படி நீங்கள் எழுத்தை வந்து போல்ட் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த வேர்ட்ல எந்த ஒரு வேலையை செய்யறாலும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த பேராகிராஃப் போல்டாக சொல்லி எக்ஸாமுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதுறா, ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் த பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கோ டு த ஹோம் டெப். ரெண்டாவது டெப்பை சொல்லணும், எந்த டெப்னு சொல்லணும். மூணாவது டெப்புள்ளுக்கு இருக்கக்கூடிய கமாண்ட் பட்டன் சொல்லணும். நான் இப்போ போல்ட் ஆக போறேன். அப்போ போல்டுன்னு சொல்லுவோம் கமாண்ட் பட்டன். அப்போ ஒன்றாவது செலக்ட் த பேராகிராஃப், ரெண்டாவது கோ டு த ஹோம் டெப், மூணாவது வந்து
கிளிக் on போல்ட் கமாண்ட் பட்டன். இது மூணாவது ஸ்டெப். இப்போ மூணாவது ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப் எழுதினாலே என்ன செய்யும், இந்த பேராகிராஃபை போல்ட் ஆக்கிறதுக்குரிய ஸ்டெப் வந்துடும், அங்கே மார்க்ஸ் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் வந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 ஸ்டெப்பில் எழுத வேணும் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் யுவர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ரெண்டாவது select the paragraph. மூணாவது go to the home tab. நாலாவது click on bold command button. எந்த குரூப்ல இந்த கமாண்ட் பட்டன் இருக்குன்னு சொல்லணும். ஃபோன் குரூப்ல வந்து இந்த கமாண்ட் பட்டன் இருக்கு. நான் இப்போ செஞ்ச விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் மாட்டேன் நிற்கும். என்னடா திடீர்னு குரூப் பண்ணி செல்றார், கமாண்ட் பட்டன் செல்றார், டெப் பண்ணி செல்றார். இது எல்லாத்துக்கும் ஒரு ஓர்டர் இருக்கு. அந்த ஓர்டரை பார்த்தீங்கன்னா அது இன்னும் விளங்கும். அந்த ஓர்டரை நான் சொல்றேன். இன்ஷால்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஓர்டரை இன்ஷால்லா அடித்த வீடியோவில் சொல்லிட்டார். அது மிச்சம் ஈஸி. அந்த ஓர்டர் விளைச்சுன்னா இன்னும் ஈஸியாக எழுதலாம். அதுமாதிரி ஃபார்மட் பேஜ் இருந்துச்சுன்னா இப்போ உதாரணமாக இந்த பேராகிராஃப் பிளாக் கலர்ல இருக்கு. நான் இப்போ இதை ப்ளூ கலர்ல மாற்றிடுறேன். சரியா? இப்போ இதை ப்ளூ கலர்ல மாற்றிடுறேன். அதே மாதிரி இதை வந்து நான் இட்டாலிக் ஆக்குவேன். அதே மாதிரி இதை எழுத்தை வந்து பெருசாக்குவேன். இப்போ இதே ஃபார்மட்டை வந்து நான் இந்த பஞ்சிக்கும் கொண்டு வரணும் சொன்னா திரும்பியும் போய் என்ன செய்யணும், இதை வந்து ப்ளூ ஆக்கணும், இதை சைஸமாக்கணும். இப்படி செய்யாம ஈஸியா வந்து ஒரு பேராகிராஃப் ஃபார்மட்டை இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட்டை ஒரு செகண்ட்ல வந்து இன்னொரு பேராகிராஃபுக்கோ அல்லது இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கோ கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் பட்டன் தான் ஃபார்மட் பேஞ்ச கமாண்ட் பட்டன். இப்போ உதாரணமா இதே மாதிரி நான் இந்த பஞ்சியை மாற்றணும்டா இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பேஞ்சரை கிளிக் பண்ணுவேன். அப்போ செலக்ட் தி பேராகிராஃப், go to the home tab, click on format pager command button, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு நான் இந்த எந்த பஞ்சிக்கு இதே ஃபார்மட்டை கொண்டு வரணுமோ அதே பஞ்சில கொஞ்சம் வச்சு நான் இப்படி இழுத்து விட்டுருந்துச்சுன்னா ஓகே அதே ஃபார்மட் இங்கே வரும். விளங்குதா? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதில் கூட நான் இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் சொல்ல போகல. மெயில் பார்ப்போம். ஓகே, எப்படி ஒரு மெயில் கிரியேட் பண்ணுறோம். இப்படி எல்லாத்தையும் படிப்போம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல போனால் குழம்பிடும், தலைவலிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஒரு பாடம் இல்லை. ஈஸியாக சிம்பிளாக விளங்கலாம். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே முக்கால்வாசி வீடியோக்கள் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ எல்லாம் ப்ராக்டிக்கலாக பேஸ் பண்ணது. எக்ஸாமுக்கும் எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்கிற டிரெக்டாக எம்எஸ்சி சப்ஜெக்டோட தொடர்பு படுற மாதிரி வீடியோக்கள் இல்லை. மற்றபடி நாலேஜுக்கு ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா நிறைய சேனல்ஸ் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. நானே லிங்கை தான் போய் பாருங்க, ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை நான் 7 மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு விளங்கிக்கும். அதில் ஓவர்வியூ நம்ம எதை படிக்க போகிறோம் இதில் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ கூட வங்கிக்கும்னு நினைச்சேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப்பும் இருக்குது, கைடன்ஸ், ஃப்ரீ கைடன்ஸ் குரூப். அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ போடுறதுல எனக்கு மிச்சம் சந்தோஷம். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இன்னொரு ஆட்களுக்கு சொல்லி கொடுக்க போகல. அதனால் நமக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, பார்ப்போம். இது மாதிரி மற்ற சப்ஜெக்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இதுக்கும் ஓவர்வியூ வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்க, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே காய்ஸ், குட் ஈவினிங், வணக்கம், அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.